ஒரே ஒரு வேண்டுகோள். பொதுவாக இதை நான் ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் தான் அதை பேசுவேன். இங்கே நான் அந்த விளையாட்டுத்துறை அமைச்சராக இங்கே உங்களிடத்தில் ஒரு வேண்டுகோள் வைக்க விரும்புகின்றேன். நிறைய ஆசிரியர் பெருமக்கள் வந்திருக்கிறீங்க. குறிப்பாக சொல்லணும்னா மேக்ஸ் சயின்ஸ் டீச்சர்ஸ் நிறைய பேர் வந்திருக்கிறீங்க. தயவு செஞ்சு இந்த பிடி பீரியடை கடன் வாங்கி மேத்ஸ் சயின்ஸ் பாடத்தை நடத்தாதீங்க. நம்ம மாணவர்களை பிடி பீரியட்ல தயவு செஞ்சு விளையாட விடுங்க. இன்றைக்கு உங்களுடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவரே பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருந்தாலும் இங்கே சொன்னது போல அவர் விரைவில் முனைவர் பட்டம் வாங்க போறார். அதற்காக தீசிஸ் செய்து கொண்டிருக்கிறார். என்னதான் அவர் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருந்தாலும் 4 ஆண்டுகளாக அவர் செய்யும் ஆராய்ச்சியைத்தான் ஒவ்வொரு பள்ளிக்கல்வித்துறை நிகழ்ச்சியிலும் கூறிக்கொண்டிருக்கிறேன். என்ன டாபிக் தெரியுமா செலக்ட் பண்ணியிருக்காரு? பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் ஃபார் ஸ்கில் டெவலப்மெண்ட் அமங் சில்ட்ரன் யூசிங் மெஷின் லேர்னிங் தான். என்னதான் அவர் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருந்தாலும் அவர் முனைவர் பட்டம் வென்றால் அதற்கு விளையாட்டுத்துறை தான் முக்கிய காரணம் என்பதை அந்த உரிமையோடு ஆசிரியர்களுக்கு இந்த வேண்டுகோளை நான் வைக்கின்றேன். மாணவர்கள் நன்றாக விளையாடட்டும். ஏன்னா மாணவருடைய உடல் ஆரோக்கியமாக இருந்தால் தான் உள்ளமும் ஆரோக்கியமாக இருக்கும். அப்போதான் அந்த கல்வி அவங்கள்ட்ட போய் சேரும். அதே மாதிரி இந்த நேரத்தில் இன்னொரு சிறப்பான அறிவிப்பு. இந்த மகிழ்ச்சியான நாளில், சிறப்புக்குரிய நாளில் ஒரு முக்கியமான செய்தியை உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். ஆசிரியராக இருந்து ஜனாதிபதியாக உயர்ந்த திரு டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு நம்முடைய மாண்பு முதலமைச்சருடைய உத்தரவின்படி திருவள்ளூர் மாவட்டத்தில் திருவுருவச் சிலை அமைக்கின்ற பணி விரைவில் தொடங்கப்பட உள்ளது. இது ஆசிரியர் பெருமக்கள் உங்களுக்கான பெருமை. அந்த சிலை வடிவமைக்கின்ற பணி விரைவில் நடைபெற்று அந்த சிலையை நம்முடைய முதலமைச்சர் அவர்களே திறந்து வைக்க இருக்கின்றாங்க என்பதை தெரிவித்துக் கொண்டு, ஆசிரியர் பணி என்னும் என்ற இந்த அறப்பணியில நீங்கள் சிறப்பாக செயல்பட்டு நல்லாசிரியர் விருது பெறுகின்ற அத்தனை ஆசிரியர் பெருமக்களுக்கும், ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலமாக தேர்வு செய்யப்பட்டு தமிழ்நாடு முழுக்க ஆசிரியர்களாக பணியை தொடங்கவிருக்கும் அத்தனை ஆசிரியர் பெருமக்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.